கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நல்ல வார்த்தையை பேசுங்கள். ஆமேன். வேதம் எபேசியர் 4 அதிகாரம் 29 என்ன சொல்றதுன்னா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை நல்ல வார்த்தையில் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், எப்போ பேசினாலும் அவிசுவாசமான வார்த்தை, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த போராட்டக்கு வாழ்க்கை எப்படி சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லாதபடிக்கு விசுவாசமான வார்த்தைகளை பேசணும். கெட்ட வார்த்தையில் ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். யார் மனசு கஷ்டப்படுற மாதிரி, யார் மனசு காயப்படுற மாதிரி, பரியாசமான வார்த்தை, கிண்டல் பண்ற மாதிரி வார்த்தை வாயிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பேசக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள், வசனம் எவ்வளவு விஷயம் ஆதி ஆமத்துல இருந்து வெளிப்படுத்த கர்த்தர் செஞ்ச அற்புதங்கள், அதிசயங்கள், நமக்காக செஞ்ச அநேக காரியங்கள் இருக்கு. அதை குறித்து பேசலாம். எதை பேசணுமோ கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசணுமா. வசனத்தை பேசணும், வாக்குத்தத்தை பேசணும், விசுவாசமான வார்த்தைகளை பேசணும். ஏன்னா மரணமும் ஜீவம் நாவின் அதிகாரத்தில் உள்ளதுன்னு வசனம் சொல்லுதியா. அந்த பிரகாரமாக யார் மனசு கஷ்டப்படாம, யார் மனசு காயப்படாம நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு வார்த்தைகள் மட்டும் பேசணும். மத்தவங்க என்ன சொல்லணும், சாட்சியா சொல்லணும். இவங்ககிட்ட பேசினா சமானமா இருக்கும், ரொம்ப அன்பா பேசுவாங்க, பாசமா பேசுவாங்க. இவங்ககிட்ட பேசினா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு இலைப்பாறுதலாக சொல்லி சாட்சி சொல்லும்படியாக ஒரு அன்பான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேச கத்துக்கணுங்க. கெட்ட வார்த்தை வாயிலிருந்து ஒன்றும் புறப்பட வேண்டாம். யார் மனசு கஷ்டப்படுற துக்கப்படுற மாதிரியே, காயப்படுத்துற மாதிரியே வாயிலிருந்து எந்த வார்த்தையை பேச வரைக்கும் கர்த்தர் நாவை அக்கினால் அபிஷேகம் பண்ணுவாராக. இன்னைக்கு கேளுங்க, கர்த்தாவே என் நாவை தொடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை கேளுங்க. கர்த்தர் நாவை அபிஷேகம் பண்ணுவார். நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்திக்கான வார்த்தைகள், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும் வார்த்தைகள், வசனங்கள், வாக்குத்தத்தங்களை உண்மையாக்கும்படி வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெயம் எடுக்க முடியாது. ஏன்னா ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அது தேவனாய வசனத்தின் பிரகாரமாக வார்த்தையினால் ஆசிரியக்க தேவன், வசனத்தினால் ஆசிரியக்க தேவன். வசனத்தை பேசுங்க, வார்த்தையில பேசுங்க. கர்த்தர் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு, இயேசு நேசிக்க சொல்லி பேசுங்க. நல்ல வார்த்தையில பேசுங்க, பக்தி விருத்திக்கான வார்த்தையில பேசுங்க. கர்த்தர் நிச்சயமாக நாவை அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். God bless you.